பாடிய பாடல் வண்ணமாக அவர் ஒரு எதையாகிலும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பை உடையவர்களாகவே நாம் எல்லாருமே காத்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களால் கடவுளை நோக்கி நம்மளுடைய பக்தியை காட்டுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இந்த கடவுளை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம்.
என்ன நோக்கத்திற்காக இந்த கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கின ஒரு வல்லவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு என்னை படைத்திருக்கிறார், இவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அவர் செய்ய முடியாத அதிசயம், கடவுள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர் தான் கடவுள். நம்மளுடைய எல்லா காரியங்களும் அவர் பார்த்துக் கொள்வார், அதுதான் கடவுள். என்னுடைய தேவை, என்னுடைய பெரிய பிரச்சனையை தீர்க்கிறவர் தான் கடவுள். இப்படித்தான் நம்ம இந்த கடவுளை, இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாரும் அந்த கடவுளை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். என்னுடைய தேவைக்காக, என்னுடைய சுய நலத்திற்காக, என் குறைகளை தீர்க்கக்கூடிய ஒருவரே கடவுள் என்று நான் புரிந்து வைத்திருக்கிறேன், நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அப்போ இதை நிறைவேற்றின பிறகு கடவுள்கிட்ட இருந்து ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு தேவையையும் நான் பெற்றுக்கொண்ட பின்பு நான் எப்படி கடவுளுக்கு ஒரு வேலையை செய்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நான். சரிங்களா? அப்போ இந்த கடவுளுக்கு ஒரு கைமாறன் ஒன்று இருக்கு. அவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? பக்தி என்பது என்ன? இந்த சங்கீத பகுதி 116வது சங்கீத பகுதியில சொல்லுகிறார், என்னுடைய இக்கட்டு, என்னுடைய உபத்திரம், என்னோட கட்டு, என்னுடைய பிரச்சனை, என்னோட வேதனையிலிருந்து இந்த கடவுள் என்னை தூக்கி எடுத்தார், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டார். அதுக்கப்புறம் இனி அவர் ஒரு மகிழ்வுக்குள்ளாய் கடந்து போகிற பொழுது, சரிங்களா, அடுத்தது இந்த நன்றி உள்ள ஒரு இருதயம், இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கிற அவருடைய அந்த ஒரு இருதயம், அந்த கை தூக்கி விடப்பட்ட அந்த சம்பவத்தை அடிக்கடி நினைத்து 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 அந்த கடவுளுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு வேலையை செய்கிற ஒருவராய் அவர் காணப்படுகிறார். அப்போ அவர் அந்த காலத்துல, அந்த கட்டத்துல அவர் கூட இருக்கக்கூடிய அநேக ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு நன்றி உணர்வு இல்லாதவர்களாய் அவருக்கு முன்பாக தென்படுகிறார்கள். அது அந்த வசனம் அழகா 116வதுல அவரு இந்த 116வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் பொய்யர்கள் கடவுள்கிட்ட இருந்து ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் பெற்றுக்கொண்டது ஒரு அப்படியே தங்களுடைய வழிகளை பார்த்தவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இதுதான் பக்தியா? இப்படிப்பட்ட ஒரு செயல் பக்தியா? கடவுள்கிட்ட இருந்து ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு நாம் அவருக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளா எப்பயும் இருக்க வேண்டும். அப்ப இங்க இருக்கிறவர் சொல்றாரு பாருங்களேன், கடவுள் என்ன அப்படி நம்மிடம் எதிர்பார்க்கிறார், என்ன காரியத்தை என்னிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு ஒன்னே ஒண்ணு, அவருடைய எண்ணம் பாருங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பூமியில அவரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஜனங்கள் எல்லாருமே நன்றாய் வாழ வேண்டும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் கொண்டவராய் அவருக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் தான் இருக்கிறது. இது எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்க. சுயநலம் அப்படின்னு இதுல ஏதாவது கண்டுபிடிக்க முடிகிறதா? எதுவுமே கிடையாது. அவருக்கு தன்னுடைய ஜனங்கள் நன்றாய் வாழ வேண்டும், நல்ல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்க வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாய் கொண்டிருக்கிறார். அப்போ கடவுள்கிட்ட இருந்து நன்மையையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். அதுக்கு கைமாறாய் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறோம்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய அந்த ஜனத்திற்கு நான் காப்பாற்றப்படுற அந்த நிலைமை, நான் போராடி கொண்டிருந்த அந்த போராட்டத்திலிருந்து என்னை கைதூக்கி என்னை எடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாரே அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வோடு கூட அவருக்காய் வேலை செய்யும்படி, அடுத்தவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இந்த வெளியிலிருந்து என்னை எடுத்து கைதூக்கி என்னை காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிற அந்த நிலையை அடுத்தவர்களுக்கு சொல்லி அவர்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்படியாய், நான் போதிக்கும்படியாய் இந்த கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டதுதான் ஒரு பக்தி. இதுதான் நாம் தெய்வத்திற்கு செய்ய கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பக்தி. இதுதான் இந்த ஒரு பக்தியின் வெளிப்பாடு. இதை நாம் புரிந்தவர்களாய் இந்த அதிகாரத்தின் வாயிலாய் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 116வது சங்கீதத்தின் அடிப்படையில் இந்த ரட்சிப்பின் பாத்திரம், ரட்சிப்பு அப்படின்னா நான் முன்பு செய்யப்பட்டிருந்த அந்த கொடுமையான காரியங்கள், அந்த காரியத்திலிருந்து என் கைதூக்கி விட்டாரே, ஒரு வாழ்வை கொடுத்தாரே, நான் செய்த அதே பாவம், நான் செய்த அதே துரோகமும் என்னால் அநேக இடத்துல நான் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத இந்த வெளியேறப்பட்ட இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது
அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நாம் பக்தியை கடவுளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த காலை வேளையில இந்த அதிகாரத்தின்படியாய் நாம் இப்படிப்பட்ட ஒரு பக்தியை தெய்வத்திடத்திலிருந்து தெய்வத்துக்கு நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதை புரிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் பக்தி என்ன என்பதை நாம் உணர்ந்து இந்த பக்தியின் விதத்தையும் அநேகருக்கு நாம் ஒரு சுவிசேஷமாய் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் அப்படிங்கிற அந்த நாமத்தை பெருமைப்படுத்துவோம். ஆமென்.